உங்களுக்கெல்லாம் மழை எவ்வளோ பெய்யுதுன்னு தெரியுதான்னு தெரியல. எனக்கு உங்களுக்கு பார்த்தா அந்த தென்னை மரம் இருக்குல்ல, இப்போ நல்லா இருக்குது. ஆனால் சில டைம் அந்த தென்னை மரம் கீழே அப்படி நல்லா ஆடிட்டு போகுது. இப்போ இதில் நம்ம எங்கேயாவது வெளியே போய் பார்க்கணும், வெளியே போகலாம். இவங்களே ஒரு டைம் கால்குலேட் பண்ணிடுறேன். எங்கேயாவது போலீஸ் இருக்காங்களான்னு பேர் அவரும். ஆனால் எதுவும் வழிலாம் சொல்லு எது பேர். ஆனால் இவங்களே ஒரு டைம் கால்குலேட் பண்ணி போயிட்டு வந்துருக்காங்க போல. சென்னை சில்க்ஸ் என்னப்பா, சென்னை சில்க்ஸ் பல பலன்னு இருக்குன்னு இப்போ தான் சொல்ல வந்து அதுக்குள்ள லைட் ஆஃப் பண்ணுறோம். இல்லை ஒரு ரோடு கீழே இறங்குற மாதிரி இருக்கா? ஏன் இந்த இன்னும் பாலமே இடிஞ்சு விடுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான். மழை புயல் சொல்லியிருக்காங்க, எப்படி இத்தனை பேர் வெளியே வந்துருக்காங்க? நான் வந்து சும்மா சுற்றி பார்க்க வந்தேன். ஓகே, எப்படின்னா சும்மா சுற்றி பார்க்க வந்தவங்களுக்கு ஒரு 100ல் ஒரு 3 பேருக்கு 4 பேருக்கு அந்த அறிவு வந்தால் பரவாயில்ல. 100ல் 98 பேருக்கு அந்த அறிவு வந்தால் வெளியே வந்துருக்காங்க. இங்கே இவ்வளோ தட்டி இருக்குன்றது தெரியும். அதுதான்ப்பா நம்ம அந்த சைடு போனோம்ன்றதுனால நமக்கு இவ்வளோ தண்ணி நிற்குது. அம்மா இவர்கிட்ட என்னால் முடியலம்மா, போயிலே இருக்கும். அந்த சாஞ்சு இருக்கிற இந்த மாதிரி மரத்தெல்லாம் பார்த்துக்கல. இப்போ நம்ம போகிறப்போ டக்குன்னு மரம் விழுதான் எப்படி இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காருமா. அதை விட அந்த சிக்னலில் போய் நிற்கிறோம், இங்கே இருக்கிற சிக்னல் கம்பம் விழுதான் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாருமா. காலையில் அப்படி தான் இருக்கு. ஏஞ்சி வரேன், சுனாமி வரப்போகுது போடா அப்படின்றாரு. காலையில் ஏஞ்சி வந்து இவர் சொல்கிற வார்த்தை சுனாமி வரப்போகுது. செலப்படி இதான்டா இருந்ததை வாங்கிட்டார் கூட. வாய்க்கால் தண்ணி வெளியே வந்துடும் போல. மாறி கீழே வருதா? என்ன மாறி கீழே வருது?